தலை வணங்குகிறேன் அஜித் சார். சில தினங்களுக்கு முன்னாடி நான் அஜித்தே கடவுளே அப்படிங்கிறது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோ வெளியிட்டதன் விளைவு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது. ஆனால் இந்த விஷயம் அவருடைய காதுகளுக்கு போன பிறகு அவர் செய்த அந்த வேலை நிச்சயமாக தலை வணங்கி அவருக்கு சல்யூட் பண்ண வைக்கிறது. அதுதான் நான் இப்போ வந்த உடனே செஞ்சது. தலை வணங்குகிறேன் அஜித் சாருங்கிறது. ஏன்னா தன்னுடைய ரசிகன் எப்படி கேட்டால் எனக்கு என்ன அப்படிங்கிற சூழல் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் இருக்குது. அதாவது அது சினிமா நடிகர்கள் எல்லாருமே தன்னுடைய ரசிகனை ஆட்டு மந்தைகளை போல தவறாக வழி நடத்துகிற ஒரு சூழலில் அஜித் ரசிகர்களும் அப்படி ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு. இந்த அஜித்தே கடவுளேங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகி ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இதை ஒழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஏதுங்கிற அர்த்தமே புரியாமல் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய கூட்டங்கள்லையும் நடக்குது. யூனிவர்சிட்டியில் நடக்கிற பல விழாக்களில், இப்போ கல்லூரிகளில், யூனிவர்சிட்டியில் ரொம்ப முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது திடீர்னு மாணவர்கள் எந்திரிச்சு அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்துறதெல்லாம் நடக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இது தடுத்து நிறுத்தப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் அந்த வீடியோவை போட்டிருந்தேன். அதில் பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிவிச்சிருந்தோம். இந்த விஷயத்தை நீண்ட காலமாகவே அஜித் கவனிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா ஏதோ இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு நடந்தது, இன்னொரு 2 நாளில் சரியாயிரும் அப்படிங்கிற சூழல் இருந்ததுன்னா நிச்சயமாக அஜித் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இந்த மந்திரத்தை ஒழிப்பவர்களுடைய வாய் ஓயவே ஓயாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது கட்டாயமாக நாம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சற்று நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அஜித். அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. ரொம்ப பரபரப்பாக எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த அறிக்கையை நான் முதல்ல படிச்சிடுறேன். வணக்கம். சமீபமாக முக்கியமான நிகழ்வுகளில் பொதுவெளியில்